2 நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் சொன்னார், கேரளாவில் ஒரு இடம் இருக்கிறது. அது ஒரு டீ ஸ்டால். அங்கு செல்போன் வேலை செய்து. நாம் அங்கே போய்விடலாம். வெளி உலகம் விட்டு முற்றிலும் துண்டிக்கப்படுவோம். இங்கு இருக்கும் டென்ஷன் எல்லாம் குறைக்க அங்கே போய் ஒரு 3 நாள் இருக்கலாம் போல இருக்கிறது. வெளி உலகம் தொடர்பு அற்று நிம்மதியாக இருக்கலாம் என்றார். ஒருவர் சொன்னார், எனக்கு அது சரிப்பட்டு வராது. இதை நான் விரும்புவதும் இல்லை என்றார். அதற்கு காரணத்தை சொல்கிறார். நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார் யார்? முதலில் மனைவி, பிறகு பிள்ளைகள், அடுத்த உறவுகள், பின் நண்பர்கள், பின்பு வேலையின் நிமித்தம் தொடர்பில் உள்ளவர்கள், அதன் பின் முற்றிலும் தெரியாதவர்கள், அதாவது கடைவீதியில் நடப்பவர்கள் போல அறிமுகம் இல்லாதவர்கள். இந்த உறவுகள் அற்புதமானவை. மனைவி என்ற ஒருத்தியோடு பேசிக் கொண்டே இருங்கள். இல்லாவிட்டால் ஏதாவது சண்டையாவது போடுங்கள். பின் சமாதானம் ஆகி உறவாடுங்கள். எல்லா ஆண்களும் ஒரு நாள் வரும். ஒருவேளை அவள் முந்தி மரணமடைந்தால் அப்போது தெரியும் பிரிவு என்ற என்னவென்று. ஆகவே இப்போது கிடைக்கும் ஒவ்வொரு நொடியும் அற்புதமானவை. வீணாக்க வேண்டாம். அதிலும் பிரிந்து இருக்கவே வேண்டாம். அடுத்து பிள்ளைகள் பள்ளி படிப்பு முடியும் வரைதான் அவர்கள் உங்களோடு இருப்பார்கள். அதன் பின் அவர்கள் உலகம் வேறு. அதில் நீங்கள் நிச்சயமாக இருக்க மாட்டீர்கள். அப்போது நீங்கள் அவர்களோடு தொலைபேசி மூலமாக பேசக்கூட நேரம் பார்க்க வேண்டும். இப்போது அவர்களிடம் அதிகம் நேரம் செலவு செய்யுங்கள். வெளிநாட்டில் தனது சின்ன குழந்தைகளை பிரிந்து பணி செய்யும் தகப்பன்மார்களுக்கு இந்த வேதனை புரியும். இப்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகளை உங்கள் அருகிலே இருந்தால் இது அற்புதமான தருணம். ஒரு நொடியை கூட வீணாக்க வேண்டாம். சும்மா அவர்களை பார்த்து கொண்டே இருங்கள். அடுத்த உறவுகளும் உடன் பணி செய்யும் தோழர்களும் இதை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் அடுத்த மாநிலத்திலே அல்லது வேறு நாட்டிலே இருந்தால் இது புரியும். வடநாட்டில் இருந்தால் அங்கு உள்ள சர்மாவும் பண்டரியும் துபாயும் நம்மோடு நட்பாக இருப்பார்கள். ஆனால் தோள் மேல் கை போட வாடா மாப்பிள்ளை என்று கூற முடியாது. ஒரு இடைவெளி இருந்து கொண்டேதான் இருக்கும். எல்லாம் ஒரே இடத்தில் கிடைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களை வாழ்க்கையை ருசியுங்கள், அனுபவியுங்கள். காலமே ஒரு நாள் நம்மை தனிமைப்படுத்தப் போகிறது. அன்று யாரும் நம்மை வந்து பார்க்க போவது இல்லை. நம்மை நினைத்தால் கூட வெளியே போக முடியாது. தனிமையை நம்மை கொல்லப் போகிறது. அதுவரை கடவுள் நமக்கு தந்த சிநேகங்களோடு பேசுவோம், சண்டை போடுவோம், கொஞ்சு குழாவுவோம், ஏதாவது செய்வோம். ஆனால் தனிமை வேண்டாம். அதுவும் மோசமானது. தற்கொலைக்கு சமமானது. காலங்கள் திரும்ப கிடைக்காது.